ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான காஷி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேட் பண்ண பூசணிக்காயை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி 5 முந்திரியை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பூசணிக்காயில் உள்ள சீடை லைட்டாக வறுத்துட்டு உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ளாரையும் ஒரு சீட் இருக்கும். அதையும் கீயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போது அதே வானலில் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க வாட்டரை வானலில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ கிரேட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் சக்கையை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ஆக விடுங்க. லைட்டாக இந்த மாதிரி ட்ரை ஆகி வரும். அந்த டைமில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இல்லை உங்ககிட்ட சாஃப்ரான் இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் உள்ள வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகிருச்சு. இந்த டைமில் சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் எப்படி மெஷர் பண்ணணும்னா, நம்ம வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் பூசணிக்காயோட சக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் சர்க்கரை போடணும். எனக்கு 1/2 கப் பூசணிக்காய் சக்கை தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஆட் பண்ணிட்டு கிண்டி விடுங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதிலே 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கிண்டுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி வாட்டர் நல்லா ட்ரை ஆகுற வரையும் கிண்டுங்க. இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரியும் சீரியும் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சூவியாக இருக்கும் இந்த காஷி அல்வா. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே. பாய்.